இருக்கக்கூடிய கவிஞர் பெரியசாமி ஐயா தங்க நகை பாதை என்ற புதினம் மூலம் ஒருபிடி மண் என்ற கவிதை தொகுதி மூலம் மிகச்சிறந்த தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காலச்சுவடு வெளியீடு குலசேகரன் அண்ணன் இங்கே வந்திருக்கின்றார்கள். மற்றும் ஓசூர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அனைவருக்கும், என்னுடன் வந்திருக்கக்கூடிய மோகன்தாஸ், தமிழரசன், ஐயப்பன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க கூட தான் நான் போனேன். என்ன அவங்க பாதுகாப்பாக அழைச்சிட்டு போனதால் அவங்க பேரை சொல்றேன். மாணவ செல்வங்கள் கோச்சிக்க வேண்டாம். நானும் ரொம்ப சோர்வோட தான் வந்தேன். அவங்க நேசனுடைய கவிதைகளோட படிச்சுக்கிட்டே வந்தோம். நேசன் கவிதையை புரியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பரை எடுத்துட்டு வந்தேன். அவரும் படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்ற மோகன்தாஸ். நானும் எனக்கு வந்து எப்பா ஏன் நம்ம தான் இப்போதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிற செய்தி எவ்வளோ ஒரு ஒருத்தர் டேப்பில் கூட பிடிச்சிட்டு வர சொல்லி கேட்கலாமே அப்படின்னு பார்த்தா அந்த கவிதையை படிச்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு தரப்படுறாங்க. அதுல கூத்தாட்சி தத்துவம் அப்படின்னு ஒரு கவிதை. அது அவசியம் நீங்க படிச்சு அந்த கவிதை எப்படி அதை எழுதியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காருன்றத நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆன அண்மையில் நான் வேலைக்கு போயிட்ட பிறகு நான் வேலைக்கு போனேன்னு அவர் வருத்தப்பட்டு இருந்த காலம் போய் நான் முன்னாடி வேலைக்கு போய் அவர் எப்போ வேலைக்கு போவார்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் மனதளவில் நான் கல்லூரி காலத்தில் நான் எம்ஏ படிப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட போது எனக்கு அவர் நல்ல மதியான சாப்பாடு 2 வருஷமா அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. ஈரோடு தமிழன்பன் அண்மையில மறைந்தவர் 93வது வயதுல அவர் தனியாயிட்டு போய் எனக்கு ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து விழுப்புரம்லாம் போவாத இங்கே இருந்து படிப்பா அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சவர். ஈரோடு மகாகவி ஈரோடு தமிழன்பன் இந்த நவீன கவி ஸ்ரீநேசன் இருக்குன்னா நான் எம்ஏ படிச்சு அந்த நேரம் கரையை இருக்க முடியாது. கவிக்கு அப்துல் ரஹ்மானை பார்ப்பதற்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பு தனியாக ரயில் ஏறி டிக்கெட் இல்லாமல் அதை பதிவு செய்வேன். நம்ம டிக்கெட் இல்லாமல் இருந்தேன். அதை வந்து இங்கே வந்து கவிக்கோவை பார்க்கறதுக்காக வந்தேன். அதுக்கு பிறகு நேசனை நான் பார்ப்பேன் எனக்கு தெரியாது. என்ன 2 வருஷத்துலேயே அதுக்கு பிறகு 38 ஆண்டுக்கு முன்பு நான் நேசனை பார்த்தேன். அதுக்கு பிறகு 10-15 வருஷம் நாங்கள் பார்க்கறனால நேசன் என்னோடய தான் இருப்பார். எப்பொழுதும் என்னோடய தான் இருப்பார். லெட்டர் எழுதிக்குவோம். நான் வர நேரத்தில் அவர் வர மாட்டார், சமயத்தில் அவர் வர நேரத்தில் நான் வர மாட்டேன். திடீர்னு அவருக்கு லெட்டர் வரும். வருவதற்கு நீ, போவதற்கு நான், இருப்பதற்கு யாருன்னு லெட்டர் எழுது. ப்ரொஃபஸருக்கு தான் தெரியாது. அவ்வளோ அழகாக மாணவ பருவத்தை எழுதுறது. நதி வற்றுவதில் கவலை இல்லை, சப்தம் வற்றுவதில் தான் அப்படின்னு எழுதுறது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க புத்தகத்துல தொகுப்புல பார்க்கவே முடியாது. அது நேசன் எழுதுந்து, ஸ்ரீநேசன் எழுதுந்து இல்லை. கோடை விடுமுறை, கல்லூரி மைதானம், துளிர்க்கும் புல் அப்படின்னு நுணுக்கமாயிடுது பாருங்க. கோடை விடுமுறை, கல்லூரி மைதானம், துளிர்க்கும் புல் அப்படியே எங்க காலேஜ் கிரவுண்டு தான். வரம் தருவதாய் சொன்னேன் வரிசை நின்றன கடவுள்கள் இப்படியெல்லாம் எழுதுவார். நானும் அவரும் மாற்றி மாற்றி வகுப்புல எல்லாம் எழுதிக்குவோம். நான் எழுந்து அவர் திரும்புவார். தீபாவளி கம்பி மத்தாப்பு, விடுதலையாகும் மின்மினிகள் நான் எழுதுனா பக்கத்துல அவர் பேனா எடுத்து தீப திருவிழா, சுற்றும் மாவலியில் இத்தனை மின்மினிகளா அப்படின்னு ரொம்ப அழகா அவர் எழுதுவார். அப்போ மாணவ பருவத்தில் எங்க ஊர்ல சுவர்ல நேசனுடைய கவிதையை பெரியார் போக்குவரத்து கழகம்னு இருக்கும். வெள்ளடிக்காத இவ்வளோ சுவர், அதில் ஒரு கட்டையே நேசனுடைய கவிதை. அப்போ ஸ்ரீநேசன் நேசன் கவிதை போட்டு அவர் எழுதுகிற கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். வறண்ட ஏரி, பூமி கீழ்சலை தைக்க, எப்போது வரும் மழை போல் இப்படிலாம் எழுதுவோம். அப்படியே நம்ம குலசேகர அண்ணன் கூட இருந்த இவருடைய மென்டார், அவருடைய முன்னோடி, நம்முடைய நேசனுக்கு முன்னோடியான ராமலிங்க அண்ணன், அவர் வந்து இந்த ஒருபிடி மண்ணில் அண்ணனும் குலசேகர அண்ணனும் அவரும் சேர்ந்த இடத்துல உச்சி வெயில் உருகிய தாரின் மேல் ஒரு தேனி, அவரெல்லாம் இங்கே வந்து நேசனை குலசேகர அண்ணன் பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கை வேண்டியிருக்காங்க ராமலிங்கன். அப்படி நாங்கள் அதெல்லாம் எழுதி வைப்போம். அவர் சேவத்தெல்லாம் வீசும் காற்று, அசையும் மரங்கள், ஆனந்தமா அழைப்பா, மகிழ்வோடு புரண்டோடும் நதி, கரையில் மனிதர்கள், குடிசை போன கவலையோடு. இதெல்லாம் இப்போ வந்து அவர் தொகுப்புல சேர்க்க மாட்டார். ஆனால் அதற்கான ஒரு மகாகவியாக, ஒரு மகாகவி ஈரோடு தமிழன்பர்னு இப்பதான் ஒரு தலைமுறை அழைக்க துவங்கி இருக்கிறோம். மகாகவி பாரதி, அதற்கு பிறகு மகாகவி ஈரோடு தமிழன்பன், மகாகவி அப்துல் ரஹ்மான், எவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
அந்த மாதிரி இவர் வந்து லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு போனேன் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட இந்த நவீன கவியும் மகா கவியை என்னுடைய கண்ணுல அவர் தெரிகிறாரு. அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுனே இருப்பேன். அவருடைய கவிதையில நான் சொல்லிடுறேன் எப்படி ஆச்சரியப்படுறேன்னா, அவர் எழுதினார் மாணவ பருவத்துல, ஆழக்கிணற்றை பார்க்கத்தான் முடிந்தது தாகம் நிறைந்த கன்றுக்குட்டியார். எனக்கு இலக்கியதாக இருக்கும் அது ஆழக்கிணறு. அது நம்ம நேசன் வந்து அவர் இப்படி படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆழக்கிணற்றை பார்க்கத்தான் முடிந்தது தாகம் நிறைந்த கன்றுக்குட்டியால் நான் அவரை வியப்போட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கவிதையும் நம்ம சொல்லிட்டே போகலாம். எங்களுடைய இப்போ நவீன கவிதைகளை அவர்களை வாசிச்சுக்கிட்டு ரொம்ப பிரமிச்சு போய் ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம். இந்த செம்போத்தல்லாம் ஏன்பா படிச்சுட்டு அந்த மோகன்தாஸ் நான் படிச்சேன், அதான் நான் அந்த பீர் பாட்டில் அது நடைபயிற்சி அப்போ கிடைக்கிறேன். ஏன்பா தலைப்பு வச்சுக்காரு பாருப்பா செம்போத்தல்னு. ஆமா நான் செம்போத்து பறவை. ஏன்பா செம்போத்துனாக்கா அது பறவை, செம்போத்து பறவை பறவைன்னு நினைச்சுக்கிறாரு பாரு. அப்ப அந்த பாட்டில் என்ன ஆகுதுன்னா செம்போத்தல்னு அந்த பாட்டிலுக்கே வச்சுட்டாரு பேரு. ஏன்னா பாட்டில போத்தல்னு எழுதுவாங்க. இப்படி எல்லாம் ஐயா சொன்னாங்களே பெரியசாமி அந்த அறிவுரை அந்த கவிதையை சொன்னாங்க ரொம்ப அழகா. அதுல கூட அறிவுரை சொல்ல அப்படி உடைச்சு அழகா அறிந்த உரை, அறிகின்ற உரை, அறிவுரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சொல்ல உடைச்சு சிதைச்சு ரொம்ப அழகா அவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நேசனுடைய கவிதைகளை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் என்ன வந்து சொல்ல வேணாம், இந்த மதியானவர்கள் வந்து நல்ல ஒரு நாயுடு ஹோட்டல்ல டெய்லி மதியான சாப்பாடு போட்ட நேசன் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவருடைய பாணியை அடிச்சு நே சாப்பிட்டேன்னு அவர் தானே வார்த்தையை மேட் பண்றாரு. நேசா சாப்பிட்டேன்றத நே சாப்பிட்டேன் அவரை மாதிரி ரொம்ப இது பண்ணார். அவர் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும். தமிழ் தென்றல்னு அவருக்கு நல்லா அமைஞ்சு அது தமிழ் தென்றல் திருவிக்காவுடைய அடைமொழி அவங்களுக்கு ஐயாவுடைய வாழ்க்கை துணைகிறார். அதுதான் நேசனுடைய கவிதை. எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். உயிராதாரி ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பார். தமிழ் தென்றலுக்கு அவர் எழுதினாலும் அவங்க வீட்டு தென்றலுக்கு நம்ம அந்த கவிதைகளை நம்ம வச்சுக்கலாம். 3 பாட்டுகள் என்ன, காலத்தின் முன் ஒரு செடி என்ன, தப்பு விதை என்ன, கவி நியாயம். அதை பாருங்கன்னா இவர் அந்த நியாய எழுத்துல பாருங்க சர்வஞன் அந்த பேரிசைஞன். நாங்கெல்லாம் மோகன்தாஸ் கூட வந்திருக்காப்புல. அவர் அந்த 15,000 வேலை செய்யறாப்புல. 54 வயதாவது நல்ல தமிழ் படிச்சவர். என்ன பண்றாங்க 8வது 9% இந்த காங்காச்சா பிரச்சனை தெரியல தமிழ் மாணவர்களுக்கு இருக்கான்னு சொல்றாங்க. ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு பிரச்சனை இருக்கு இல்லை. அதுல வந்து அவரு எங்கெல்லாம் இன்புலா பையன்கிட்ட நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க அந்த அடித்தட்டு மக்களுடைய வரிக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, டேய் ஒரு எழுத்துறாங்க ஆ ஆ ஆ அப்படின்னு எழுத்து பக்கம் துணை எழுத்து ஆ கா ஞா அப்படிமா. எழுத்து பக்கம் எழுத்துக்கு கொக்கி, எழுத்து கொக்கினா டி 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 கொக்கி சுவிச்சா டி டி ஒத்த எழுத்து கொம்பு ஒத்த கொம்பு எழுத்து தொணக்காது ஓ ஓ ஓ ஓ ஓ ரட்டை எழுத்து வரும்போது ரட்டை எழுத்து ரத்த கொம்பு எழுத்துன்னு போது இப்படியே அடிச்சு ஒரு மாசமா 5 வருஷமா 5ஆம் வகுப்பு படிக்க குழந்தை 9வது படிக்கிறவங்கெல்லாம் எழுத்து அப்படியே பரப்பி அவனுக்கு ஒரு மாசம் ட்ரெயின் பண்ணி அவனுக்கு படிக்க வச்சிருப்பான். அன்றைக்கு ஒரு 5வது பையனை சோதனை அந்த மாதிரி அந்த வேலையை மோகன்தாஸ் செய்துட்டு வராரு. அவர் அப்ப சொல்லும்போது அதை சொல்லுவார் ரத்த கொம்பு எழுத்துனா டே 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 நேசன் ஆச்சா ரத்த கொம்பு எழுத்து. நான் சொல்றது டே 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 ரத்த கொம்பு எழுத்து நே 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 டே நேசன். அப்புறம் தே நேசன் எடுத்து ரத்த கொம்பு எழுத்து பேரி செஞ்ச நாம பையன் பேரு அவர் சர்வஞன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. எவ்வளோ பேசிட்டே நேசன்.